தமிழினத்தின் முதன்மை அடையாளம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். வரும் ஆன்மீகம் என்று கடந்துவிட முடியாமல் தமிழர்களின் மொழி, பண்பாடு, திணை, நில வாழ்வியலோடு இரண்டர கலந்தவர் முருகன். ஆனா இப்போது திரையுலகில் கிளம்பியிருக்கும் ஒரு புதிய சர்ச்சை ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளையும் சீண்டி இருக்கிறது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் ஜூனியர் NTR நடிக்க இயக்குனர் திருவிக்ரம் இயக்கத்தில் ஒரு புதிய திரைப்படம் உருவாகுது. இந்த படத்தின் அறிவிப்பை வெளியிட்ட தயாரிப்பாளர் நாகவம்சியின் ஒரு பதிவுதான் இப்போது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. வடக்கில் பிறந்து தெற்கில் போற்றப்படும் கடவுள், இதுதான் தயாரிப்பாளர் குறிப்பிட்ட வாசகம். முருகப்பெருமான் வட மாநிலத்தில் பிறந்தவர் என்பது போல கதையை கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா பேன் இந்தியா படங்கள் என்ற பெயரில் வட இந்திய சந்தையை கவர வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய கடவுள்களை வடநாட்டு பின்னணியோடு இணைப்பது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே முருக வழிபாடும் சிதைக்கப்படுகிறதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. வடநாட்டு புராணங்களில் கார்த்திகேயன் அல்லது ஸ்கந்தன் என்ற பெயரில் அறியப்படும் வழிபாட்டு முறைக்கும் தமிழ் மண்ணின் முருகன் வழிபாட்டிற்கும் தத்துவ ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பெரும் வேறுபாடுகள் உண்டு. அப்படி இருக்கையில் அடிப்படை புரிதலே இல்லாம வெறும் வணிக நோக்கத்திற்காக வரலாற்றை திரித்து முருகன் வடக்கில் பிறந்தவர் என்று திரையில் காட்ட முயல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது தமிழ் வழிபாட்டு மரபை அபகரிக்கும் முயற்சி இல்லையா என்று தமிழ் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சரி, முருகன் தமிழர்களின் கடவுள்தான் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? நாம வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். 5 திணைகள். தமிழர்களின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் நிலங்கள் 5ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் முதன்மை நிலமான குறிஞ்சி, மலை மற்றும் மலை சார்ந்த இடம். நிலத்தின் தலைவனாக சேயோன், மேய, மைவரை, உலகமும் என முருகனே போற்றப்படுகிறார். சங்க இலக்கியங்கள் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு போன்ற சங்க இலக்கிய நூல்களில் முருகன் என்ற பெயரை காட்டிலும் சேயோன், செவ்வேல், நெடுவேல், முருகு போன்ற தூய தமிழ் பெயர்களால் புலவர்கள் முருகனை பாடியுள்ளனர். அவர் தமிழர்களின் மூதாதையராகவும் வீரத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டார். முருகனுக்காகவே நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடல் ஆகியவை முருகனின் வடிவத்தையும் தமிழ் வழிபாட்டு முறைகளையும் அக்குவேறு ஆணிவேராக விளக்குகின்றன. அறுபடை வீடுகள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று தமிழ் முதுமொழி கேட்ப முருகனின் அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டின் குன்றுகளில் தான் அமைந்திருக்கின்றனவே தவிர வடநாட்டில் அல்ல. இந்த வரலாற்று திருப்பிற்கு தமிழ்நாட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்கி இருக்குங்க. இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. வணிக நோக்கத்திற்காக அடிப்படை வரலாற்று புரிதலற்று இது போன்ற திரிபுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனக்கென தனித்த அடையாளத்தையோ பண்பாட்டு கூறுகளையோ வழிபாட்டு முறைகளையோ கொண்டிராதவர்கள் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை அபகரிக்க துடிக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி தமிழ் பேராசிரியர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் இதற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களின் உணர்வுகளையும் வழிபாட்டு வரலாற்றையும் சிதைக்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்தால் அது தமிழ்நாட்டின் கடுமையான எதிர்வினைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கின்றனர். கலை என்பது கற்பனைக்கானதுதான். ஆனால் அந்த கற்பனை ஒரு தேசிய இனத்தின் வரலாற்றையும் அடையாளத்தையும் அழிப்பதாகவோ அல்லது மாற்றுவதாகவோ இருக்கக்கூடாது. படம் எடுப்பவர்கள் தங்களின் வணிக வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் வரலாறாக மாற்றலாம் என்று நினைத்தால் விழிப்போடு இருக்கும் தமிழ் சமூகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது என்பதே தற்போதைய கலை யதார்த்தம். தெலுங்கு திரையுலகம் மற்றும் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தமிழ் மக்களின் இந்த நியாயமான உணர்வுகளை புரிந்து கொண்டு தங்களின் தவறை திருத்திக் கொள்ளுமா அல்லது சர்ச்சையிலேயே படத்தை நகர்த்த போகிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பேசும் பொருளாயிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.